Hello viewers, welcome back to Wonders and Colors Aquatic Pets. ஸோ இன்றைக்கி நம்ம சன்சன் AK01J உடைய ஆட்டோ ஃபிட்டருடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்டு இது தாங்க சன்சன் ஆட்டோ ஃபீடர். இது வந்து ஸ்மால் சைஸுங்க, இதோட ஒரு சைஸ் பெருசு இருக்குது. ஸோ இதில் பின்னால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இது அசம்பிள் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், உங்களுக்கு சைனீஸ்லேயும் இருக்கும். அண்டு இது தாங்க அந்த ஃபுல் ஷேப் ஆஃப் அந்த ஆட்டோ ஃபீடரு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனாக வரும் உங்களுக்கு, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது தாங்க அந்த ஸ்டாண்டு, நீங்கள் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஸ்டாண்டுங்க இது. ஸோ இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ. அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஷீட் இருக்குங்க, நீங்கள் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் கிளாஸில். அப் டு 14 mm வரைக்கும் உங்களால் அந்த கிளாஸில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூவை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட் உங்களுடைய கிளாஸ் எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 12 mmனா 12 mm வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 14 mmனா 14 mmக்கு இந்த ஸ்க்ரூவை மொத்தமாக நீங்கள் கழட்டிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 14 mm வரைக்கும் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸ் வந்து 8 mm தாங்க, அதனால் நான் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு எவ்வளோ உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அப் அண்ட் டவுன் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அப் டு 14 to 16 mm வரைக்கும் இது எக்ஸ்பெண்ட் ஆகுங்க. ஸோ இதை ரொம்ப பத்திரமா வைங்க, அந்த உள்ளே இருக்கிற ஷீட்டை. அது தொலைஞ்சிருச்சுன்னா கஷ்டங்க. ஸோ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கேட்லாக் வருது உங்களுக்கு, எப்படி அசம்பிள் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் இதுலேயே எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் இதை படிச்சிங்கனாலே போதும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இதுலேயே மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் வந்து அதர் ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்பும் எல்லா சைட்லேருந்தும் உங்களுக்கு வியூ வந்து வித் ஃபோட்டோஸோட இதுலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பெட்டர் இதை போட்டே பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க அதை. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபுல் ஷேப்டு. ஆக்சுவலி ஒரு 6 கொலரில் நான் ஏற்கனவே பிரித்து செட் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து ஃபுல் செட் ஆஃப் ஆட்டோ ஃபீடருங்க. இதோட பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் இருக்குது. சும்மா லோ குவாலிட்டி சைனா மேக்காக இருந்தாலுமே இன்னும் லோ குவாலிட்டியோ மட்டமாகவோ இல்லை இது. ஸோ ஒரு ஹை குவாலிட்டியில் தான் இருக்குது. இது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேனாசோனிக் செல் கொடுக்குறாங்க. பட் இந்த செல்லை நம்புறது வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு தெரியலைங்க. ஏன்னா இது வந்து ஓப்பனாக இருக்குது. நீங்கள் பெட்டர் வேறு செல் வாங்கி ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் நாபு. இந்த அட்ஜஸ்டபிள் நாப் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபுட்டு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். வேறு எங்கேயும் முடிச்சு இழுக்காதீங்க, உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்காங்களா, அந்த மார்க்கில் வச்சு நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், இங்கே ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஒன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அதில் வந்து ஒரு க்ரிப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அட்ஜஸ்டபிள் மாப்புக்கு நேராக ஒரு க்ரிப் இருக்குது கழட்டுற மாதிரி. ஸோ அதை வச்சு இழுத்திங்கன்னா அது வந்து கலந்து வந்துடும். ஸோ இதுதான் அந்த கண்டெய்னரு. இது வந்து ஃபுட் கண்டெய்னர். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ தேவையான அளவு நீங்கள் 10 நாள் ஃபுட்டு கூட இதில் போட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. ஸோ இந்த ஃபுட் கண்டெய்னர் பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த இந்த அட்ஜஸ்டபிள் நாபு கூட அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. எதுவுமே குவாலிட்டி இல்லாமல் இல்லவே இல்லை, எல்லாமே அப்படி ஒரு குவாலிட்டி இருக்குது. சரி, நீங்கள் நிறைய வெளியூர் போகலாம், 6 days 7 days போகலாம். இது வச்சுட்டு போயிட்டிங்கன்னா எந்த டென்ஷனுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஐயோ நம்ம ஃபிஷ் என்ன ஆச்சு, ஃபுட்டு போடணுமே, என்ன ஆகுமோ, இந்த மாதிரி எந்த கவலையுமே வேணாம். நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் வச்சுருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டிப் மாதிரி இருக்கா, அந்த டிப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது உடஞ்சிரும். அது உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் வேறு தான் வாங்கணும், வேஸ்ட் இது. ஸோ இந்த நாப் பாருங்கள், அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கா, கரெக்டாக அந்த ஹோல்ஸும் அந்த டிப்பையும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இது இல்லை நீங்கள் மேட்ச் ஆகாமல் வச்சு இதை அழுத்திட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஏன்னா அந்த டிப்பில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஈவன் தோ அது நல்ல பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே
இந்த டிப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் கரெக்டாக அந்த டிப்பில் வச்சு டிக்குன்னு ஒரு சத்தம் வருங்க அழுத்துறப்போ. இந்த பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிப்பில் கரெக்டாக நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இல்லாட்டி அவ்வளோதான், வேஸ்ட் ஆஃப் மணி தான் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ வெளியூர் போனீங்கன்னா அதை பற்றி கவலையப்படாதீங்க. உங்கள் ஃபிஷ்ஷு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் ஆகாது. கரெக்டாக ஃபீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2 times 12 hours ஒன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம், நீங்கள் 24 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு அதுக்கேற்ற செட்டிங்ஸும் பட்டன்ஸும் இருக்குது, அதை நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட்லி இந்த நாப் இந்த லைன் இருக்கு இல்லையா, இங்கே வச்சு இதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் அந்த மார்க்கிங்கை பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். தட் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ மற்றபடி இது மற்ற ஃபீடர் மாதிரி தாங்க. பட் ஹாலிடே, நீங்கள் ஹாலிடே இந்த ஃபுட்டு போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஹாலிடே ஃபுட்டெல்லாம் போட்டிங்கன்னா தேவையில்லாத ஃபிஷ்ஷை நிறையா அமோனியா ஸ்பைக்கெலாம் நிறையா ஆயிரும். ஸோ பெட்டர் அந்த மாதிரி ஹாலிடே ஃபுட்டு போடுறதோ, இல்லை வந்து நிறையா ஃபுட்டு போட்டுட்டு நான் போயிடுறேன், ஃபிஷ் வந்து சாப்பிட்டு வச்சுக்கோம், அப்படி கிடையாது. நீங்கள் நிறையா ஃபுட்டு போட்டு வச்சிங்கன்னா ஃபுட்டு கெட்டு போயிடும், ஃபிஷ்ஷு செத்து போகும், டேங்க்கில் கண்டாமினேட் ஆயிரும், அமோனியா ஸ்பைக் ஆயிரும், டேங்க்கு ஃபுல்லாக அசிங்கமாயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது மாதிரி ஒரு ஆட்டோ ஃபிட் வாங்கிக்கோங்க. 800 வருங்க. இது 700 to 800 வரும். அது நீங்கள் வாங்குகிற இடத்த பொறுத்து. நீங்கள் சென்னையில் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக விலையில் 100-200 கூட கம்மியாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதர் சிட்டிஸில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி 700 rupees to 800 rupees வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அது ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஃபிஷ்ஷு சேஃபாக இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு வே டு கீப் யுவர் ஃபிஷ் சேஃப். ஸோ இந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்லைடர் இருக்குங்க. அதிலே ஸ்லைட் பண்ணி, அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும் இது மாதிரி. ஸோ அவ்வளோதான். இது ஸ்லைட் ஆச்சுன்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ்டு. இது வந்து ஃபுல் செட் ஆஃப். இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபுட்டை நீங்கள் போட்டுட்டு பேக் சைடில் இருக்கிற பட்டன் 12 hours 24 hours நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் நீங்கள் அமுத்த போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய டேங்க் எத்தனை, உங்களுடைய கிளாஸோட எத்தனை எம்எம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஃபார் ஆட்டோ ஃபீட்ரு. ஸோ இந்த செல் பார்த்திங்கன்னா, நான் வந்து எவ்ரிடேயில் செல் வாங்கி வச்சு அதை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பேனாசோனிக் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா தேவையில்லாத ரிஸ்க் எனக்கு, அதனால் நான் யூஸ் பண்ணல. சரி, ஃபிஷ்க்கு ஃபீடு பண்ணுறதே ஒரு சூப்பரான விஷயம். டெய்லி நம்ம வந்து நீங்கள் டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். பட்டு ஈவினிங்கில் நீங்கள் எப்போவுமே ஃபிஷ் ஃபீட் பண்ணுறப்போ 8 o'clock அப்புறம் ஃபீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிஷ் எல்லாமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கள், கரெக்ட் டைமில் ஆஃப் பண்ணுங்கள், கரெக்ட் டைமில் ஆன் பண்ணுங்கள். காலையில் நீங்கள் லைட் ரொம்ப டிம்மு லைட்டு டார்க்காக இருக்கிற இடத்துல வைக்கிறீங்களா, அந்த இடத்துல லைட்டை வந்து ஆன் பண்ணி வைங்க. இல்லை 11 hours லைட் ஆன் பண்ணுங்கள், போதுங்க. 11 hours, அதாவது வெளிச்சத்தில் இருக்கணும். லைட் ஆன் பண்ணக்கூடாது, மீன்ஸ் வெளிச்சத்தில் இருக்கணுங்க. அது நம்மள மாதிரி தான், பகலில் வெளிச்சமாக இருக்கணும், அதுக்கு நைட் எல்லாமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிஷ் கீப்பிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணுங்க. ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணுறதும் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஹாலிடேயில் தான் இதை ஃபீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணால் இந்த ஆட்டோ ஃபீட்டரை போட்டுடலாம். நீங்கள் ஆன் டைம், ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு போவோம், ஈவினிங் லேட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வீட்டில் எல்லாருமே இப்போ நம்ம பாருங்கள், நம்ம மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம், வேறு யாருமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. சொன்னோம்னா மறந்துடுவாங்க ஃபுட்டு போடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ ஃபீட்டர் வச்சுட்டிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அந்தந்த டைமுக்கு ஃபுட்டு போய்கிட்டே இருக்குங்க ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அது ஒரு டைமிங்கே, அதுக்கு ஒரு பெஸ்ட் டைமிங்காகவே இருக்கும் அது. ஸோ அதோட க்ரோத்தும் நல்ல க்ரோத் லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டராக அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ரியலி பெஸ்ட்டுங்க. ஸோ ஃபிஷ் கீப்பிங் ஹாபியில் முக்கியமான ஒரு விஷயம்னா ஃபீடிங் அண்ட் ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீடிங்கை சரி பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃபில்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கம்மியான ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபிஷ் ஃபுட்டு, இப்படி போங்க. இட்ஸ் ரியலி பெஸ்ட் டு ஹேவ் அன் ப்ளசண்ட் ஃபிஷ் கீப்பிங். பார்த்தீங்களா, எல்லா ஃபிஷ்ஷும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஃபுட்டு வச்சவுடனே வந்துருச்சு பாருங்கள் பக்கத்தில். ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெட்ராபைட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எல்லா ஃபிஷ்க்குமே நான் டெட்ராபைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது
பெட்டர் டெட்ராபைஸை யூஸ் பண்ணுங்கள் நிறைய. நான் நிறையா சஜஸ்ட் பண்ணுறதே டெட்ராபைட்ஸ் தான். நிறைய டெட்ராபைட்ஸ்லேயும் டூப்ளிகேட் வருது, அதுவும் பார்த்துக்கோங்க. டெட்ராபைட்ஸு கரெக்டான பையர்கிட்ட நல்ல கடையில் வாங்குங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெட்ராபைட்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் நிறையாவே போடுறேன். ஏன்னா ஒரு 6 days நான் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் நிறைய ஃபுட்டு நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 daysக்கு வர மாதிரியே நான் வந்து இதை போட்டுட்ருக்கேங்க. ஸோ பெஸ்ட்டு ஃபுட்டுங்க. டெட்ராபைட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஃபிஷ்ஷஸ்க்கு. என்ன மாதிரி ஃபிஷ் இருந்தாலும் நீங்கள் டெட்ராபைட்ஸ் ஈவன் தான் நீங்கள் 6 inch 7 inch ஆஸ்கர் ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் டெட்ராபைட்ஸ் கொடுக்கலாம். ஸோ பெரிய பெல்லட்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே நீட்டாக சூப்பராக சாப்பிட்டுக்குங்க. இப்போ ஜியோஃபேகஸ்லாம் பாருங்கள், எதுவும் சிங்கிங் ஃபுட்டு கீழே போச்சுன்னா கூட அந்த ஜியோஃபேகஸ் மண்ணிலேருந்து எடுத்து சாப்பிட்றோம். அதுக்காக தான் நான் இந்த ஃபுட் கொடுக்குறேன். மேலே இருந்தாலும் சாப்பிடுவோம், நீங்கள் கீழே போச்சுன்னா கூட நீங்கள் மண்ணிலேருந்து எடுத்து சாப்பிடும். ஏன்னா இது கிரவுண்டை டிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மவுத் ப்ரூடர்ஸ் இல்லையா இது, ஸோ கிரவுண்டையும் டிக் பண்ணுங்க. அது நீங்கள் இந்த ஃபுட்டு போட்டிங்கனாலே பெஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பாருங்கள் செவரம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் மிடில் இருக்கிற ஃபுட்டு, மேலே இருக்கிற ஃபுட்டு நிறைய எடுக்கும். நீங்கள் ஜியோஃபேகஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்கிற ஃபுட்டை கூட டிக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிரவுண்டில் போய் சிங்கிங் ஃபுட்டு, அதனால் கிரவுண்டில் போய் தங்கி அப்படியே இருந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய கிரவுண்டை டச் பண்ணுங்க ஜியோஃபேகஸ். ஸோ இப்போ பாருங்கள், நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் எப்படி எவ்வளோ ஃபுட்டு உழுவணுன்னு. இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ ஃபுட். நான் 6 days போட்டிருக்கேன், அப்போ கூட இது ஃபில் ஆகலை. நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா 10 daysக்கு போட்டிங்கன்னா கூட இந்த ஃபுட்டு வந்து இதில் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நமக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பெஸ்ட்டு வே டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுட்டு போட்டு பார்க்காதீங்க. நீங்கள் மேனுவலாகவும் இதில் வந்து ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் 12 hours 24 hours நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே வச்சுட்டேன், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ நீங்கள் பெட்டர் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இட் வில் பி ஃபைன். அண்டு இது நான் ஒரு ஆளே வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குங்க வீடியோ. ஸோ டோன்ட் மைண்ட். அண்ட் இதுதான் அந்த அட்ஜஸ்டபுள் நாபு. நீங்கள் வந்து எவ்வளோ ஃபுட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ மேலே இருக்கிறது இது வந்து 12 hours, இது 24 hours-ங்க. இது வந்து மேனுவலுங்க. இப்போ நீங்கள் மேனுவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்களா, நான் மேனுவல் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது. நான் இது எதுக்கு போனேன்னா ஃபுட் அளவு எவ்வளோ விழுகணுன்றதுக்கு அது செக் பண்ணுறதுக்கு போட்டேன். ஆனால் ரொம்ப அதிகமாக விழுந்துருச்சு. ஸோ டேங்க்கு ஃபுல்லாகவுமே பாருங்கள் ரொம்ப அதிகமாக விழுந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பட் ஸ்டில் சாப்பிட்ருச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபிஷ்ஷு. பட் ரொம்ப அதிகமாக விழுந்துருச்சு. அண்டு எப்போவுமே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். செக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இது மாதிரி நிறையா ஃபுட் விழுந்துடும். நீங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே 2-3 செஷன்லேயே எல்லா ஃபுட்டுமே உங்களுக்கு விழுந்துடும். அப்புறம் 2-3 days ஃபுட் இல்லாமல் ஃபிஷ் எல்லாமே கஷ்டப்படும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ. அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். கண்ணுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த வீடியோ. ஸோ இந்த சேனல் வந்து நம்ம வந்து சேலத்தில் வண்டர்ஸ் அண்ட் கலர்ஸ் அக்வாட்டிக் பெட்ஸ் இந்த பேரில் இந்த சேனல் வச்சுருக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுமே கண்டிப்பாக வேணுங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அது வீடியோஸோடைய. ஏன்னா எனக்கு ஒரு செக்யூர்டாகவே இல்லை. அது என்னடா சப்ஸ்கிரைப் ஆகலையே, நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லேயே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா இல்லையே தெரியல, ரிவ்யூஸ் நிறையா வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல. ஸோ நிறைய இது மாதிரி அன்பாக்சிங் பண்ணுறேன். நிறையா ஃபிஷ்ஷஸோட வீடியோஸ் இருக்குது. இன்னும் ஃபிஷ் ரூம் இருக்குது. இன்னும் ப்ரீடிங் செட்டப்ஸ் இருக்குது என்கிட்ட. இன்னும் மொய்னா கல்ச்சர் பண்ணுறேன். நான் இன்னும் நிறையா ஆர்டிமியா கல்ச்சர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.